இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு காமராஜுக்கு முந்தானத்து பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இவன் ஃபேமிலியோட பொண்ணு வீட்டுக்கு போனோம். பொண்ணு வீட்டில் எல்லாமே கொடுத்தாங்க. நாங்களும் சரி ஓகேன்னு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டோம். பொண்ணும் நல்லா அழகாக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, இவனை விட அந்த பொண்ணு நல்லா இருந்தது. பையனும் பொண்ணுக்கிட்ட வந்து தனியாக பேசணும்னு சொன்னால் போய் தனியாக பேசிட்டும் வந்துட்டாங்க. நாங்கள் கேட்டோம், மச்சான் என்னடா தனியாக பேசணும்? இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது, பர்சனல் அப்படின்னு சொல்லி எங்ககிட்டே மறைச்சான். போய் தொலையுது இப்போ, ஒரு சிங்கிள் லைஃப்லேருந்து இனிமேல் கமிட்டட் லைஃபுக்கு மாற போகிற, ட்ரீட் வச்சிருன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அந்த பொண்ணை இவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொன்னாங்க. நாங்களும் வெயிட் பண்ணுறோம் 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. அந்த பொண்ணு காலில் இன்னும் விழவே இல்லை. நான் கொஞ்சம் துருன்னு பேசிடுவேன். அதனால அந்த பொண்ணை கூப்பிட்டு, ஏமா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம், ஏமா காலில் விழுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க காலில் தானே விழ சொல்றீங்க, இது ஈவினிங்கு, விடியட்டும் காலில் விழுறேன் அப்படின்ட்டா. அப்புறம் என்ன, விடிய விடிய அவங்க வீட்டில் நைட்டு சமைச்சு சாப்பிட்டு மறுநாள் காலில் விழுந்ததுக்கு அப்புறமா தான் கிளம்பினோம். ஐயா, ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்குதுயா. ஐயோ அங்க வெக்கத்தை பாருங்க.